மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094777356262 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 07773566245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல். இன்று பல பேர் அடிக்கடி என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற விடயம், ஐயா இந்த நிகழ்ச்சி ஒரு டெலிட்ராமா ஒரு நாடகம் போல போய்கொண்டிருக்கின்றதே, இப்போது நீங்கள் மருந்துகளை பற்றி சொல்ல இருக்கிறீர்கள் என்று. எனக்கு விளங்குது ஏன் இந்த அவசரம் மருந்துகளை பற்றி சொன்னால் உடனடியாக போய் மருந்துகளை இந்த அவுட்டோர் ஃபார்மசியில் வாங்கி அவர்கள் பாவிக்கத்தான் இருக்கிறார்கள். எனவே முக்கியமாக இந்த இதிலே முக்கியமான இந்த சிகிச்சையிலே முதலாவது நான் இவ்வளவு நாளும் சொன்னது சைக்கோ டைனமிக் ட்ரீட்மெண்ட். முக்கியமானது அது. பல பேர் தொடர்பு கொண்டு சொல்லுகிறார்கள், அங்கே மருந்தெடுத்தோம் இங்கே மருந்தெடுத்தோம். வெளியூர் அமெரிக்கா இருக்கலாம், கனடா, நோர்வே, ஜப்பான், அதற்கு மத்திய கிழக்கு நாடுகள், எல்லா இடத்துலேருந்தும் வந்து சொல்லுவார்கள் இவ்வளோ மருந்தெடுத்து பாதித்தேன், அது பிரயோசனமே. அதற்குரிய முக்கிய காரணம் என்ன? நான் முதலிலே சொன்னது போல இந்த சைக்கோ டைனமிக் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மனநிலையுடன் உடல் நிலையையும் உடல் தொழிலியலையும் இணைத்து செல்லுகின்ற அந்த சிகிச்சை முறை இல்லாத காரணத்தால் தான் இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக தயவு செய்து நாங்கள் சொல்லுகின்ற இந்த மருந்துகளை ஒருபோதுமே ஃபார்மசிகளில் போய் வாங்கி பாவிக்க வேண்டாம். மிகவும் முக்கியமானது. ரைட், இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனெனில் ஃபார்மசிகளில் இந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி பாவிக்கின்ற போது பலதரப்பட்ட பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிற்பாடு நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே தயவு செய்து ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனை இல்லாமல் இந்த மருந்துகளை பாவிக்க வேண்டாம். முதலாவதாக இந்த மருந்துகளிலே முதலாவதான மிக முக்கியமான மருந்து என்னவென்றால் SSRI, அதாவது நாம் சொல்லுவோம் செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் என்ற மருந்துகள். அதாவது இந்த மருந்துகள், இது ஆங்கில வசனம்தான், இந்த மருந்துகள் தான் பல வேறு மனநிலை நோய்களுக்கு, சைக்காட்ரிக் இல்னஸுக்கு இந்த நோய்கள் பயன்பட்டது. முக்கியமாக சொல்ல போனால் நாங்கள் சொல்லுவோம் இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், சில பேருக்கு நித்திரை போகாத ஸ்லீப் டிஸார்டர்ஸ் என்ற பிரச்சனை, சில பேருக்கு சாப்பிட முடியாத பிரச்சனை, ஈட்டிங் ப்ராப்ளம்ஸ், இவற்றுக்கெல்லாம் இந்த SSRI என்று சொல்லப்படுகின்ற செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் எனப்படுகின்ற மருந்து கூட்டத்தை சேர்ந்த மருந்துகள் தான் இந்த நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நான் சொன்னேன், இதை பற்றி ஆராய்ச்சிகள் மிக மிக பிந்திய காலங்களிலே தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த 1994ஆம் ஆண்டு தான் இந்த மருந்துகள், அதாவது இந்த மருந்துகளை பாவிக்கின்ற நோயாளிகளுடைய மனைவிமார் அல்லது அவருடைய துணைவிமார், அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லலாம், என்ன சொன்னார்கள் என்றால், என்னுடைய கணவனினுடைய இந்த பாலியல் வேட்கையை, பாலியல் ஆசையை அல்லது செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லுவோம், அதை என்னாலே தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. இதற்கு நாங்கள் என்ன செய்வது, ஏன் இப்படி அவர்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் வைத்தியரிடம். அதாவது அந்த கணவர்மாரை பார்க்கின்ற மனநிலை வைத்தியர்கள், சைக்காட்ரிஸ்ட் என்று சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, மிகவும் கூடுதலான அளவு பாலியல் வேட்கை இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி, அதன் பிற்பாடுதான் 1994ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இதுக்கும், அதாவது இந்த SSRI என்ற மருந்து வகைகளுக்கும் இந்த பாலியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்ற ஒரு ஆராய்ச்சி வந்தது. அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே தான் இந்த வகை மருந்துகள் ஒருவருடைய இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த விந்து முந்துதலுக்கு கூட கூடுதலான அளவு பாவிக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு எங்களுடைய விஞ்ஞானிகள், மருத்துவ நிபுணர்கள் வந்தார்கள். எனவே அன்றிலே இருந்துதான் இந்த SSRI என்று சொல்லப்படுகின்ற செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற மருந்துகள் இந்த ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டது.
எனவே இந்த மருந்துகள் பிறகு இதில் இருந்தால் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி தொடங்கின பிற்பாடு இந்த மருந்துகளை பாவிக்கின்ற நோயாளிகளை வைத்துக்கொண்டு அந்த ஆராய்ச்சிகள் தொடங்கப்பட்டது. 94ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிற்பாடு அவர்கள், நான் முதலிலே சொன்னேன், IELT, அதாவது இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம், நான் முதலிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். IELT, இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம், அதாவது இது எவ்வாறு கணிக்கப்படும் என்றால், நான் முதலும் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணுடனோ தன்னுடைய மனைவியுடனோ பாலியல் தொடர்புகளை, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்து கொண்ட போது அந்த ஆணினுடைய ஆண்குறி ஒரு பெண்ணினுடைய யோனியினுள்ளே செல்வதற்கும் அதன் பிற்பாடு இந்த ஆண்குறியில இருந்து விந்து வெளி ஆவதற்கும் இடையிலேயான காலப்பகுதி. சாதாரணமாக இது 5-8-10 நிமிடங்கள் வரை நீடிக்கலாம். இதுக்கு முதல் வந்தால் தான் நாங்கள் அதை என்ன சொல்லுவோம், 5-10 நிமிடங்களுக்கு முதல் வந்தால் தான் நாங்கள் அதை சொல்லுவோம் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். அதற்கு முதல் இந்த விந்துகள் வெளியேறுமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனை. எனவே தான் இந்த IELT எனப்படுகிற இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம் ஆனது ஆண்குறி பெண்ணினுடைய யோனிக்குள்ளே செல்வதற்கும் அதன் பிற்பாடு அப்படியே சென்ற அந்த ஆண்குறியில இருந்து விந்து வெளியாவதற்கும் உரிய காலம். எனவே இந்த மருந்துகள், நான் முதல்ல சொன்ன SSRI, அதாவது செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், இந்த மருந்துகள் என்ன செய்கிறது என்றால் இந்த அதாவது சொன்ன இந்த IELT-ஐ மிகவும் கூடுதலான அளவு நீடிக்கிறது, அதாவது விந்து வெளியேறுகின்ற நேரத்தை கூட்டுகிறது. எனவே இது மிக மிக முக்கியமானது. அதுவும் மிகவும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன, எல்லாருக்கும் இப்போது ஃபாஸ்ட் ஃபுட், விரைவு உணவுகள் என்றது போல விரைவு மருந்துகளும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. மிக விரைவாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மருந்துகளுடைய செய்கை, மருந்துடைய அவுட்கம் ஒன்று இருக்க அல்ல. இந்த SSRI மருந்துகள் வேலை செய்வதற்கு குறைந்தது 3 கிழமைகள் ஆகும். அதே நேரத்தில் சில பேருக்கு வருடக்கணக்காகமாகிறது, சில பேருக்கு சொல்லுகிறார்கள் சில வேளையில் 6 மாதங்கள் கூட ஆகும். ஆனால் சாதாரணமாக இந்த மருந்துகள் வேலை செய்வதற்கு 3 கிழமைகள். என்ன மருந்துகள் கேட்பார்கள், இவ்வளவு காலத்துக்கு மருந்து குடிக்கும், 3 மாதம், இவ்வளவு காலத்துக்கு குடிக்க வேணுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. முக்கியமாக இந்த மருந்துகள் சரியான காலத்தில் குறைந்தது 1 வருடத்துக்காவது தொடர்ச்சியாக குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன நடைபெறும், இது மருந்துகள் வேலை செய்வது குறைந்தது 3 கிழமை ஆகும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் என்னுடைய மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிக முக்கியமாக மேலும் இன்றைய பிறந்திருக்கும் நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.